அரிசி கூட எங்க போகுது? இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கீழவுப்பூண்டி ஊர்ல வந்து ஒரு 14 குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த மக்களுக்கான உணவு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்து கடையில இருந்து எடுத்து கொண்டு போய் அவங்க வீடுகளில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஐடியாவில் பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 14 குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பு, இங்க பாருங்க 1 கிலோ பருப்பும் கொண்டு கொடுக்க போதும். சில குடும்பங்களுக்கு தேவையான காய்கறிகளும் கேட்டிருக்காங்க, எண்ணெய் வகையிலும் கேட்டிருக்காங்க. சில குடும்பங்கள்ல லைட்டே இல்ல, அந்த வீடுகள்ல மெழுகுவர்த்தி தாங்க மக்கள்னு கேட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கானது சில வீடுகள்ல கூரை அமைக்கிறதுக்கான தேவைகளை கேட்டிருக்காங்க. பாருங்க மெழுகுவர்த்தி, சில வீடுகளுக்கு கூரை அமைச்சு கொடுக்க போறோம். இது எல்லாமே வந்து கடவுளோட கருணை அருளா நடக்கல, மிகப்பெரிய ஒரு காரியமா நினைக்கிறோம். இந்த கொடுக்கிற மக்கள் ஒருபோதும் குறைஞ்சு போக மாட்டாங்க. அதாவது இறைவனோட படைப்புல வந்து எல்லோரும் சமம், எல்லோரையும் சமமாக நினைத்து எல்லோருக்கும் சமத்துவ உணர்வோடு உணவு பரிமாறி அன்பு பரிமாறி எல்லோரும் சமத்துவ உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு ஜெயம் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்போம். மக்களே வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு உணவளிப்போம், வாழ்வோம் மகிழ்ச்சியோடு, வாழ்வீர்கள் தாழ்வில்லாமல் மக்களும் பிள்ளைகளோடும். பாய்.